சுவாதிஷ்டான சக்கர முத்திரைனே ஒரு முத்திரை இருக்குது. இந்த 2 கைகளையும் சேர்ந்து செய்யும் எல்லா முத்திரைகளும் சங்கினி நாடியில் தொடர்பு கூடையது. உண்மையிலேயே யோகம் பயிலணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்குவதற்கு நீர் முத்திரையும் சுவாதிஷ்டான சக்கர முத்திரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், நீர் முத்திரை 1 மணி நேரம், சுவாதிஷ்டான சக்கர முத்திரை 1 மணி நேரம், இது 2ஐயும் பயன்படுத்தினீர்களேயானால் இந்த முத்திரையால் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆண் பெண் இரு பலருக்கும் செரிமான உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். இரணியா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கர முத்திரை சாலச் சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம். 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று 1008 தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது. 10/2/2025 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது. 7 மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது. அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் தீப தரிசனத்தை பார்க்க முடியும், அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும், அருளாள பெருமக்களுடைய அருள் நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களா. மூலாதார சக்கர முத்திரை முடிஞ்சுது. அடுத்து இப்போ சுவாதிஷ்டான சக்கர முத்திரை பண்ண போகிறோம். அதில் நீர் முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை நம்ம ஒரு முத்திரை பண்ணணும். அப்புறம் சுவாதிஷ்டான சக்கர முத்திரைனே ஒரு முத்திரை இருக்குது, அந்த முத்திரையும் பண்ண போகிறோம். நீர் முத்திரை வழக்கம் போல் நீர் முத்திரையில் போய் பாருங்கள். எப்போவுமே முத்திரை செய்யும்போது அந்த நுனிப்பகுதி தான் தொட்டு கொண்டிருக்கணும். அது மாதிரி நீர் முத்திரைக்கு அந்த நுனிப்பகுதி தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வச்சா ஒரு வடிவம் அமைப்பு உருவாகும். அந்த அமைப்பில் வச்சுக்கோங்க கையை, அதுதான் சிறந்தது. இது நீர் முத்திரை. இதில் இருந்துட்டால் நீர் முத்திரையினுடைய பலன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது இயக்கம் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீர்முத்திரை சுவாதிஷ்டான சக்கரத்தில் சரியாக இயங்கும் ஒரு முத்திரை. இப்போ அந்த முத்திரை பாருங்கள். இப்போ இடது கையை எப்படி வச்சுருக்கிறீங்க, வலது கை பெருவிரலில் இல்லை, இடது கை ஆட்காட்டி விரலுக்கு கீழே வலது கை ஆட்காட்டி விரல் இருக்கணும். இது மாதிரி வச்சுக்கோங்க. 2 வச்சுருக்கீங்களா? இப்போ ஏனைய விரல்கள் ஒன்றை ஒன்று பின்னி கொண்டிருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இவ்வளோதான். இடது கை ஆட்காட்டி விரலுக்கு மேலே வலது கை நெடுவிரல், அது பேர் நடுவிரல் அப்படின்னு சொல்லலாம். வலது கை நடுவிரல் இடது கை ஆட்காட்டி விரலுக்கு மேலே இருக்குது. வலது கை ஆட்காட்டி விரல் இடது கை ஆட்காட்டி விரலுக்கு அடியில் உள்ளது. இவ்வளோதான் இந்த முத்திரையினுடைய அமைப்பே. இந்த 2 இடது கை ஆட்காட்டி விரலும் வலது கை ஆட்காட்டி விரலும் வலது கை நடுவிரலையும், அவ்வளோதான் இந்த முத்திரை. மீதிய விரல்களை நம்ம பொத்திக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள், அது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பது போல் ஒரு பாவனை வச்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய மனம் மிக ஆழமான மூச்சு விட்டுக்கணும். முத்திரை நகலாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எப்போதுமே கை விரல்களில் இந்த முத்திரையில் இது மாதிரி ஒரு முக்கோண வடிவம் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கைகளும் சேர்ந்து செய்யும்போது மூளையில் அவை சாலச் சிறந்ததாக வேலை செய்கின்றது. இந்த 2 கைகளையும் சேர்ந்து செய்யும் எல்லா முத்திரைகளும் சங்கினி நாடியில் தொடர்பு கூடையது. அது மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு உச்சந்தலை போய் இன்னும் சில பல முத்திரைகள் செய்யும்போது அதை கடந்து நிராதாரத்திற்கும் போகக்கூடிய ஆற்றல் உடையது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கை சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பாவனை வச்சுக்கோங்க. இவ்வளோதான். மூச்சை கவனிங்க, முத்திரையை கவனிங்க. உண்மையிலேயே யோகம் பயிலணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்குவதற்கு நீர் முத்திரையும் சுவாதிஷ்டான சக்கர முத்திரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், நீர் முத்திரை 1 மணி நேரம், சுவாதிஷ்டான சக்கர முத்திரை 1 மணி நேரம், இது 2ஐயும் பயன்படுத்தினீர்களேயானால் இந்த நிலையில் உங்களுக்கு அனுபவப்படலாம். அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த முத்திரையினால் வேறு என்ன பலன்கள் கிடைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த முத்திரையால் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆண் பெண் இருபாலருக்கும் செரிமான உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். இரணியா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கர முத்திரை சாலச் சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இரணியா ஆப்ரேஷன் பண்ணவங்க அங்கே ஏதோ ஒரு தொய்வு இருக்கிற மாதிரி நாங்கள் உணர்கிறோமா, அந்த இடத்துல ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி உணர்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இம்முத்திரை சிறந்த முத்திரையாக உள்ளது அப்படிங்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இது முழுமையாக சக்கரை இயக்கத்திற்கான முத்திரை, அது கூட உடல் இயக்கத்திலும் இது சிறந்த முத்திரையாக உள்ளது. சுவாதிஷ்டான சக்கரத்தில் உச்சரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்துக்கு பேர் பாருங்கள். சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஏதேனும் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இயங்கக்கூடிய முத்திரைகள் நிறைய போட்டிருக்கு. நீங்கள் ஒரு முத்திரை ஏதேனும் ஒரு முத்திரை வச்சுக்கோங்க. நீர் முத்திரை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நில முத்திரையை மூலாதாரத்தில் பண்ணணும். இப்போ நீர் முத்திரையை வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? நீர் முத்திரை எப்படி வச்சுட்டு நீங்கள் இப்போ நீர் முத்திரை வச்சுட்டு சொல்கிறீங்க. எப்படி? வம் மீண்டும் சொல்கிறேன் குழந்தைங்களா. மூலாதாரத்தில் லம், சுவாதிஷ்டானத்தில் வம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை உச்சரித்து காமிக்கிறேன். வம் இதுதான் ஏர் ஒளி, ஏறும் ஒளி மந்திரம் மூலமாக மூல ஆற்றல் மேலெழும்புது. இது மூலாதாரத்திலேருந்து இப்போ சுவாதிஷ்டானம்.